So hey guys, welcome back to another video. So இன்னைக்கு இந்த வீடியோல one of the most important thing நான் பார்க்க போறோம். As a trader நீங்க beginningல இருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு நான் 4 சார்ட் பேட்டர்ன் சொல்ல போறேன். புல்லிஷ் பேட்டர்ன்ல 2 அண்ட் பேரிஷ் பேட்டர்ன்ல 2. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டர்ன் இருக்கும், அதாவது 2 டைப்பில் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று பேரிஷ் பேட்டர்ன் அண்ட் இன்னொன்று புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ பேரிஷ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பேட்டர்னில் எதனா ஒன்று ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று புல்லிஷ் பேட்டர்ன், அதாவது மார்க்கெட் மேலே போகுது ப்ரோ, இல்லை நான் மேலே போகும்போது ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்னை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை ஒரு வாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நோட் அண்ட் பெனில். நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சைக்காலஜி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேரிஷ் பேட்டர்ன்லேருந்து போயிடலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் அண்ட் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன். டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் தெரியல அப்படின்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஸோ இப்போது இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட ஸ்டாக் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டாப்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு மேலே அண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த சப்போர்ட் ஆல்ரெடி 2 வாட்டி எடுத்தது 3ஆவது வாட்டி பிரேக் பண்ணிடுச்சு அண்ட் அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே போகும்போது இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பொசிஷன் வச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டார்கெட். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் சைக்காலஜி. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டர் இருக்கும் அண்ட் இதுக்கு போல் ஹெட் இருக்கும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சைக்காலஜி அதே போல் சேம் தான். லைக் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் பண்ணும்போது கீழே போகும். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேலே போகிறேன்னு சொல்லி பையர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அண்ட் அகெயின் மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வரும்போது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். ஏன்னா நார்மலாக நீங்கள் டபுள் டாப்பும் ஹெட் அண்ட் ஷோல்டரும் கன்சிடர் பண்ணும்போது ஹெட் அண்ட் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வின்னிங் ரேஷியோ நிறையா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி அர்ன் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு லிக்விடிட்டியும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல லிக்விடிட்டி அர்ன் பண்ணனால ஸோ இந்த பேட்டர்ன் அதிகமான டைம் ஒர்க் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் ஓகே தான். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாட்டி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் பேட்டர்னை வச்சே உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வேணால் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இது போல் எதுனா ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே தவிர வெறும் பேட்டர்னை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் பண்ண முடியாது. மேபி 1-2 டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அது லாங் டேர்மில் சரி வராது. ஸோ மறக்காமல் வெறும் பேட்டர்னை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. பேட்டர்னை ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம், அதாவது அந்த இடத்துல டபுள் டாப் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் ரொம்பவே சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. சேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சப்போர்ட் வந்திருக்கும் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வாட்டி ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த 2 வாட்டி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால தான் அது பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ ஒன்று ரீடெஸ்ட் பண்ணும்போது பை பண்ணலாம், ஸோ இல்லை இந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த சிம்பிளான பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது இந்த பேட்டர்னை வச்சு மட்டுமே உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. லைக் இதை ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா லைக் சிம்பிள் ஹெட் அண்ட் ஷோல்டரை அப்படியே திருப்பி போட்டோம்னா ஸோ இது மாதிரி ஆகும். ஸோ இந்த 2 பேட்டர்னில் ஆப்வியஸ்லி இதுதான் ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எஸ்எல் ஹண்டிங் நடந்திருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக கீழே போகிறேன்னு சொல்லி செல்லர்ஸை இன்டியூஸ் பண்ணிவிட்டு அவங்கள பை பொசிஷன் பண்ண வச்சுட்டு, ஐ மீன் செல் பொசிஷனை செல் பண்ண வச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துல மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எஸ்எல் ஹண்டிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் மாதிரி கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா. ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப், அதாவது ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு 4 பேருக்கு போய் சேரும். ஸோ இது டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு பார்ட் வீடியோ தான். நிறைய வீடியோ போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை.